வயிற்று அல்சர் இருக்கிறவங்க இந்த 15 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக 15 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சே தீரும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. நிறைய ஸ்டமக் அல்சர் பத்தின வீடியோஸ் வந்து என்னுடைய யூடியூப்ல ஸ்டமக் அல்சர்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து பேசலாம். நம்பர் 1 முக்கியமானது, இறுக்கமான ஆடைகள் மற்றும் இடுப்பு பட்டைகள் பெல்ட்டுகளை வந்து தவிர்த்து தளர்வான ஆடைகளை எப்பவுமே போட்டுக்கோணுங்க. இரண்டாவது, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் இலகுவான யோகா பயிற்சிகள் டெய்லி செய்ய ஆரம்பிச்சுக்கணும். மூன்றாவது, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பும் உணவு உண்ட 1 மணி நேரத்துக்கு பின்பும் நிறைய தண்ணி குடிக்கணும். ப்ரிஃபரபிளி சுடுதண்ணி குடிக்கிறது மிக நல்லது. நான்காவது விஷயம், ரொம்ப கொழுப்பு சத்து மிகுந்த உணவு, ஹை ஃபேட்டி டயட், இதை வந்து தவிர்த்து நார் சத்து அதிகமான உள்ள காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் எல்லாமே எடுத்துக்கணும். ஹை ஃபைபர் டயட்டாக நம்ம உணவை மாற்றிக்கணும். ஐந்தாவது, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு உணவு, ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் காலி வயிற்றோட இருக்கக்கூடாது. சாப்பிட்ற உணவையும் நல்லா மென்று சாப்பிடணும். ஆறாவது, ரொம்ப நேரம் விரதம் இருக்கிறதையும் தவிர்க்கணும். அடிக்கடி விருந்து எடுத்துக்கிறதையும் தவிர்க்கணும். ஏழாவது, புகைப்பிடித்தல், புகையிலை, பான் பராக், ட்ரிங்க்ஸ், இது எல்லா விஷயத்தையுமே நம்ம தவிர்த்துக்கணும். எட்டாவது, ரொம்ப நேரம் பழு துமக்கும் தொழில்கள், ரொம்ப நேரம் குனிந்து வேலை பார்க்கும் தொழில், ரொம்ப நேரம் மோஷன் போகாமல் மலச்சிக்கல் ஏற்பட்டு முக்கிறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஒன்பதாவது, உணவு சாப்பிட்ட 2 மணி நேரத்துக்கு பின்னு தான் தூங்குறதுக்கு போகணும். உணவு செரிமானத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே தூங்க போகக்கூடாது. அதே சமயம் தேவையான அளவு தான் தூங்கணும். நேரத்தில் எந்திரிச்சுக்கிறது மிக முக்கியம். ஒரு நாளைக்கு 6லிருந்து 8 மணி நேரத்துக்கு உள்ளார நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தூங்கணும். 10வது விஷயம், வலி நிவாரணங்கள், வேற மெடிசின்ஸ், ஏதாவது அல்சர் ஏற்படுற மெடிசின்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்டர் கிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறது மிக முக்கியம். 11வது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே படுக்க போகக்கூடாது. கொஞ்ச நேரமாவது நிமிர்ந்த மாதிரி இருக்கணும். தூங்கும் பொழுதும் நம்ம ஒரு நிமிர்ந்த கொஞ்ச நேரம் இருந்து நல்லா செரிமானமாகி உணவு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தூங்க போகணும். 12வது, தூங்கும் பொழுது ஒரு ஹெட் அண்ட் தலைப்பகுதி வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி 2-3 தலகணிகள் வச்சு தூங்குறது மிக நல்லது. ஏன்னா எதுக்களிப்பு பிரச்சனைகளை அது ரொம்பவே தவிர்க்கும். 13வது, ஒபிசிட்டி, உடல் பருமன் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அவங்க சொல்ற டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உடல் எடையை வந்து குறைச்சு ஆப்டிமமான லெவல்ல வச்சுக்கணும். 14வது, வயிறு நிறைய உண்பதை தவிர்த்து அரை வயிறு இல்ல 3/4 வயிறுக்கு மட்டுமே உணவு எடுத்துக்கணும். ஃபுல் ஸ்டமக்கு சாப்பிடும் போது எதுக்களிப்பு பிரச்சனை கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். 15வது, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையோடைய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளோட உடம்பு தான் நம்மளுடைய அசட். நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ப்ரியாரிட்டியான ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ப்ரியாரிட்டியா இருக்கு. அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 15 விஷயங்களுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 15 நாட்களில் கண்டிப்பாக அல்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.